எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற போக்கு என்கிற பார்வை விடுதலை சிறுத்தைகளுக்கும் திருமாவளவனுக்கும் வந்துவிட்டதோ? அப்போ இந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாறுபட்டவர்கள், நாங்கள் திமுகவோடு அணி சேர்ந்து பயணித்தாலும் எங்கள் அணியிலே திராவிட கழகம் இருந்தாலும் நாங்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குகிறோம், அதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை பொதுவெளியில் தெரிவிப்பதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பாகவே இந்த இப்போ 2026 பூர்ண மதுவிலக்கு அப்படின்னு தேர்தல் அறிக்கையில திமுக சொல்லல அப்படின்னா விசிகாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அப்படி பார்த்தா 67 சுதந்திர கட்சியோட திமுக கூட்டணி வச்சுச்சு. அது 67ல ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான ஒரு புரிந்துணர்வோடு அன்றைக்கு ராஜாஜியோட அவங்க இருந்தாலும் கடுமையா எதிர்த்தாங்கல்ல திமுக. அப்படிப்பட்ட ராஜாஜியோட கூட்டணி வைக்கிறப்ப இங்க ராஜாஜிக்கு பேனர் வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? குலக்கல்வியை கொண்டு வரணும்னு சொன்னவர் ராஜாஜி. இப்ப இதெல்லாம் அவர் இருக்கிறாரா? இல்ல இது மாதிரி பேசின ஒருத்தர் கட் அவுட் வச்சோம் அப்படின்னா அது எப்படி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தின கட்சி விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகிகள் சிலரை நான் சந்தித்து பேசினப்போ அக்டோபர் 2 ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா அன்னைக்கு டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுவோங்க. பல நலத்திட்டங்களுக்கு இந்த பணம் தான் போகுது. ஆண்டுக்கு 52,000 கோடி ரூபாய் வருமானம். இந்த வருமானத்தை வச்சு தான் விளம்பர திட்டங்களை, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறது, இப்போ தமிழ் முதல்வன் தமிழ் புதல்வனா திமுக சார்பாகவே 2 பேர் கலந்துக்கிறாங்க. RS பாரதியும் TK இளங்கோவன் வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மாநாட்டுக்கான அந்த வீரியமே கம்மியாயிருச்சுன்னு பார்க்குறீங்களா? 100க்கு 100 உங்கள் கருத்து தான் சரியானது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் வந்தால் தான் சாத்தியம் அப்படிங்கிறது இல்லை. அதான் சொல்கிறேன், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். மது ஒழிப்பை யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களுக்காக பேனர்லாம் நீங்கள் வச்சிங்க, அது வந்து வரவேற்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாமகவே இந்த மாநாட்டுக்கு அழைச்சிருக்கணுமா? கடைகளை மூடுவோம் என்று சொன்னவர்கள் ஒரு டார்கெட் வச்சு கடைகளை அதிகப்படுத்தி மக்கள்கிட்ட பல குற்றச்சாட்டுகள் நம்ம பார்த்தோம். பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல், ஒரு கரூர் கேங்குன்னு 200 பேருக்கு மேலே தமிழ்நாடு முழுவதும் போய் பல இடங்களில் அனுமதி பெறாத போலி பார்கள், அந்த மது ஆலைகள்லேருந்து வரி செலுத்தாத பல பெட்டிகள்லாம் கூட போய் அதை வந்து பாரில் வச்செல்லாம் விட்டு இப்படி முறைகேடாக பல 1000 கோடி வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஒரு தீவிரத்தன்மை கூட்டணியில் நம்ம இருக்கிற போது அவர்களுக்கு எதிரான கருத்தை எல்லாம் சொல்லக்கூடாதுன்னாங்க. ஆனால் திருமாவளவன் அந்த நிலைப்பாட்டில் நாதவர்ஜுனனுடைய கருத்து சரியானதுங்கிறது. இப்போ 2026 பூர்ண மதுவிலக்கு அப்படின்னு தேர்தல் அறிக்கையில திமுக சொல்லலை அப்படின்னா விசிகாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா சார். வணக்கம். வணக்கம் சகோதரன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றது பிரம்மாண்டமாக நேற்று நடந்துச்சு. அதில் வைக்கப்பட்ட அந்த ராஜாஜியோடைய கட் அவுட் அப்படின்றது இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு சாரார் வந்து உங்கள் கொள்கைக்கு நேர் எதிர்மாறாக இருக்க ராஜாஜி ஏன் வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும், இன்னொரு பக்கம் அது வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு, மது ஒழிப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினதுல ராஜாஜியோட பங்கு இருக்கு அப்படின்ற ஒரு சாரார் விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை என்ன? இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தொடக்க முதலே அவங்க வந்து ஒரு தீவிரத்தன்மையோட தான் களமாடினாங்க. தொடக்க காலத்தில் வந்து ஒரு அரசியல் அமைப்பாக இல்லாமல் ஒரு சமூக அமைப்பாக தலித் சமுதாயத்தை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களை வந்து உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும், கல்வி பொருளாதார ரீதியில் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற நோக்கம் தான் இருந்தது. 90களுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு அரசியல் அமைப்பை அவர்கள் கட்டமைக்கிற பொழுது அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி, இதுதான் அவங்க ஸ்லோகம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேசிய கட்சியும் மாநில கட்சியும் இந்த மாதிரியான ஒரு மிக தீவிரத்தன்மையோடு தங்களுடைய லட்சியத்தை கொள்கையை முன்னெடுத்ததே இல்லை. அவர்கள் இதனால் ஈர்க்கப்பட்ட பல இளைஞர்கள், குறிப்பாக தலித் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் பலரும் வந்தாங்க. அப்போ தொடக்க காலத்தில் வந்து அந்த அரசியல் பாதை என்பது திருடர்கள் பாதை அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பிரச்சாரம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 90, 96,
2001 காலகட்டங்களில் நேரடி அரசியலுக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் இந்த பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டு ஒரு 2 எம்எல்ஏ, அப்புறம் இப்போ 4 எம்எல்ஏ, 2 எம்பி அப்படின்னு வந்துட்டாங்க. இப்ப அங்கீகாரமும் வாங்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அவங்களுடைய ஸ்லோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். இதுதான் இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய ஸ்லோகமாக இருக்கிறது. நான் வர வழியில் பார்த்தேன், பல பகுதிகளில் சென்னையில் வந்து மக்கள் முதல்வரே, எங்கள் முதல்வரே அப்படின்லாம் அவருக்கு பல அடையாளங்கள் இருக்கும். வாழும் காமராஜரே, வாழும் அம்பேத்கரே அப்படின்னு. சமீப காலமாக ஒரு தலித் முதலமைச்சராக முடியவில்லை என்கிற அந்த கருத்தாக்கத்தை, அந்த சொல்லாடலை திருமாவளவன் பயன்படுத்தியதற்கு பிறகு பல பகுதிகளில் மக்கள் முதல்வரே, எங்களின் முதல்வரே அப்படின்னு சொல்லி சுவரொட்டிகள் வந்து. இப்போ ஒரு தலித் முதலமைச்சர் உருவாக முடியல அப்படின்ற அந்த கேள்வி சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் அப்படின்னு தானே பார்க்கணும். இல்ல அவங்க நோக்கம் எதை போய் எப்படி தொடங்கினாங்க, எதை நோக்கி பயணிக்கிறதுங்கிறத நான் சொல்ல அப்கிரேட் ஆகியிருக்காங்கன்னு தான் பாக்குறேன். அதுதான் இப்ப அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவன் அர்ஜுன் அவர் வந்து என்ன தப்பு இதுல, என்ன எங்களுடைய நோக்கம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாகவே திரைப்படத்துறையில் 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு துணை முதல்வராகலாம் 30-40 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கிற திருமாவளவன் துணை முதல்வராகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் அந்த பங்கு பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பயணிக்கிற பொழுது எதுவெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை இருக்கிறது. நீங்கள் வட மாவட்டங்களில் மிக கணிசமான கட்டமைப்போடு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த மது ஒழிப்பில் கடந்த 20-30 ஆண்டுகளாக முக்கிய பங்கு வகிக்கும். பல பகுதிகளில் அவங்க மாநில அளவில், மாவட்ட அளவில் கூட மாநாடுகள்லாம் போட்டு பண்ணினாங்க. இன்றைக்கு அதை விடுதலை சிறுத்தைகள் கையில் எடுத்திருக்கிறது. கையில் எடுத்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு கையில் எடுத்து அதில் விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த மகளிர் மது ஒழிப்பிலே தீவிரமாக இருக்கிற, ஏன்னா மதுவால் பாதிக்கப்படுவது பெண்கள் தான். ஏராளமான திருமாவளவனே சொன்ன மாதிரி ஏராளமான பெண்கள் வந்து இளம் வயதிலேயே தன் கணவனை, குடிக்கு அடிமையான கணவர்களை இழந்து இளம் விதவையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் இந்த மாநாட்டை முன்னெடுக்கிறார். இந்த மாநாடு தொடர்பான அறிவிப்பு வெளிவந்த போது அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. யார் வேணுமானாலும் பங்கேற்கலாம், அதிமுகவும் இதில் பங்கேற்கலாம் என்று சொன்னபோது அரசியல் ரீதியாக, கூட்டணி ரீதியாக உரசல்கள் பல பகுதிகளில் வந்தது. அதற்கு விளக்கங்கள் இந்த தரப்புலையும் கொடுத்தாங்க, திமுக தரப்புலையும் கொடுத்தாங்க. இன்றைக்கு பேசுபொருளாக இருப்பது நீங்கள் குறிப்பிட்ட மூதறிஞர் ராஜாஜியினுடைய கட் அவுட் தான். அவர் 1930-34 காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே இந்த மது விலக்கு அப்படிங்கிறத அவர் அமல்படுத்தி இருந்தார். மற்ற பகுதிகளில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் போது இருந்தது. அவர் மதுவுக்கு எதிரானவர் அப்படிங்கிறது எப்போ வந்ததுன்னா 1971 திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது மதுக்கடைகளை திறக்க போகிறோம் என்று அறிவித்த பொழுது திரு ராஜாஜி அவர்கள் திரு கருணாநிதி அவருடைய கோபாலபுரம் இல்லத்துக்கே சென்று, வேண்டாம், இளைய சமுதாயம் ஒரு மிக சீரழிந்து விடும் அப்படிங்கிற மாதிரி அவர் போய் வலியுறுத்தியும் கூட ஏற்கவில்லை. அப்போ இந்த மதுவிலக்கில் தொடக்க காலத்தில் தீவிரமாக இருந்த மூதறிஞர் ராஜாஜியினுடைய படத்தை வைப்பது நம்முடைய மாநாட்டுக்கு இது சிறப்பு சேர்க்கும் அப்படிங்கிற பார்வை அவருக்கு இருந்திருக்கு. ராஜாஜியை பொறுத்தளவில் அவர் காங்கிரஸில் மிக தீவிரமாக இருந்தவர். சுதந்திரா கட்சி என்கிற ஒரு கட்சியை தொடங்கி நடத்தியவர். தேசிய அளவிலும் மாநில அளவிலுமே பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்தவர். அவரை ஒரு ஐக்கானாக கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கிறது. இதை தாண்டி அவர் ஒரு பிராமண சமுதாயம் என்பது இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது இதில். அப்போ இந்த மாநாட்டை பொறுத்தவரை அப்போ எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற போக்கு, என்கிற பார்வை விடுதலை சிறுத்தைகளுக்கும் திருமாவளவனுக்கும் வந்துவிட்டதோ அப்படிங்கிறத நான் இந்த மாநாட்டில் இருந்து அரவணைத்து செல்லணும் அப்படின்னா எல்லா எதிர்ப்பு. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு, திராவிட கழகத்தினுடைய எதிர்ப்பு என்பது பிராமண எதிர்ப்பு. இன்னும் கூட பேசுகிறாங்க. பிராமணர்களுக்கு எதிரான அந்த கருத்தாக்கம் என்பது தொடர்ந்து 50-60 ஆண்டுகளாக இருக்கிறது. பட் ஆனால் அது பார்ப்பனியத்துக்கான எதிர்ப்பு அப்படின்னு தானே பார்க்கணும். இல்லை, நீங்கள் பிராமணர் எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, பார்ப்பனர் எதிர்ப்பு அப்படிங்கிறதுலாம் இல்லை. அடையாளம் நீங்கள் பூணூலில் இருக்கிறேன் அப்படின்னு போகிற போது பிராமணியத்தையா, பிராமணர் அணிந்திருக்கிற பூணூலியும் குடும்பியும் தானே இருக்கிறேன்னு போகிறீங்க. அதனால் அது எப்படி சொன்னாலுமே பிராமணர்களுக்கு எதிரான ஒரு, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதில் வந்து உறுதிப்பாட்டோடு இருக்கு அப்படின்னா இல்லை.
நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைமையில் இருக்கிற மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய இல்லத்திலும் சரி, அறிவாலயத்திலும் சரி, அவருடைய முரசொலி அலுவலகத்திலும் சரி, ஆடிட்டராக இருக்கிறவங்க, அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, அவருக்கு பயிற்சி கொடுக்குறவர்கள் எல்லோருமே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. அங்கே 1-2 பேர் பிராமண பெண்களே அவங்க வீட்டில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற திரு தயாநிதி மாறன் எல்லாமே இந்து ஃபேமிலியில் தான் குடும்பம் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது. அது வெளிப்படையாக அதை அவர்கள் பிராமண எதிர்ப்பு என்பதை பேசினாலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு திமுக குறைச்சிருச்சு, திராவிட கழகம் இன்னும் அதில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறது. அப்போ இந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாறுபட்டவர்கள், நாங்கள் திமுகவோடு அணி சேர்ந்து பயணித்தாலும் எங்கள் அணியிலே திராவிட கழகம் இருந்தாலும் நாங்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குகிறோம், அதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை பொதுவெளியில் தெரிவிப்பதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பாகவே இந்த முதலிய ராஜாஜி படத்தை விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் வைத்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். சரி, இப்போ ராஜாஜி வந்து மது விலக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினாரு, அதற்காக கட்டவுட் வச்சோம் அப்படின்னு விளக்கம் வந்து நேற்று மேடையிலேயே திரும்ப அவர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் மனுஸ்மிருதியை ஆதரித்தவர் ராஜாஜி, குலக்கல்வியை கொண்டு வரணும்னு சொன்னவர் ராஜாஜி. இப்போ இதெல்லாம் அவர் இருக்கிறாரா, இல்லை இது மாதிரி பேசின ஒருத்தர் கட் அவுட் வச்சோம் அப்படின்னா அதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? இதையும் தாண்டி முதல்ல இந்தி திணிப்பே ராஜாஜி தான் கொண்டு வந்தார். ஆக ஐடியாலஜி கருத்தியல் என்று வருகிற பொழுது நிச்சயமாக முரண்பட்டு தான் திருமாவளவன் அவர்கள் நிற்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் இருக்குல்ல, அவருடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு உடன்பாடா அப்படிங்கிற கேள்வி வருது. குலக்கல்வி திட்டமாகட்டும், இந்த ஏன்னா சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தின கட்சி விடுதலை சிறுத்தைகள். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான். அதாவது ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய வளர்ச்சிக்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கும் என்பது ஒரு பார்வை, நம்முடைய வளர்ச்சிக்கு எதுவெல்லாம் துணையாக இருக்கும் என்கிற ஒரு பார்வை. இப்போ துணையாக இருப்பவர்கள் அதை நமக்கு ஆதரவு நிலைப்பாடு கிடைக்கும் என்று நம்பி இது மாதிரி இருக்குது. ஏன்னா தொடக்க காலத்தில் நம்ம பார்த்தோம், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், மார்க்ஸ் போன்ற ஒரு மூத்த சமநீதி சமூக நீதி என்று பேசிய அவர்களுடைய படங்கள் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாட்டிலேயோ பொதுக்கூட்டங்களிலே அவருடைய அலுவலகங்களிலும் இருக்கும். இப்போ முதன்முறையாக ராஜாஜி படம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது, அவருடைய காந்தி படம் ஆமாம் இருக்கிறது, மகாத்மா காந்தியுடைய படம் இருக்கிறது. அப்படிங்கிற போது இந்த மதுவுக்கு எதிராக அண்ணல் காந்தியடிகளும் முதலிய ராஜாஜியும் இருந்தார். அதுக்காக தான் நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். அதற்காக தான் காந்தி பிறந்த தினமான அக்டோபர் 2 இந்த மாநாட்டை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகிகள் சிலரை நான் சந்தித்து பேசினப்போ அக்டோபர் 2 ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா அன்றைக்கி டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுவாங்க, நம்முடைய தோழர்கள் அதிகமாக மது அருந்திட்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் சொன்னார். அது ஒரு சரியான முடிவு தான். ஆனாலும் அங்கே என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன், அவங்களை கையில் பிடிச்சி தாக்குனது, ஒரு காவலர், பெண் காவலர் மீது தாக்குதல். இது ஒரு மிகப்பெரிய கூட்டம் வருகிற போது இது மாதிரி சிறு அசம்பாவிதங்கள் நடக்கிறது இயல்பு தான், சகஜம்தான். அதில் வந்து நாம் பெரிய அளவில் குற்றம் குறை கண்டுபிடிக்கனா ஒரு மிகப்பெரிய திரளை, ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் இதன் பயன் என்ன, விளைவு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்குமே மதுவிலக்கை கொண்டு வந்தால்தான் தமிழகத்திலும் அது சாத்தியம் அப்படின்னு. ஏற்கனவே இப்போ குஜராத், பீகார் போன்ற ஒரு 4-5 மாநிலங்களில் இருக்குது. ஆக ஒரு மாநில அரசு ஒரு முடிவை, ஒரு கொள்கை முடிவை எடுத்து அறிவித்து அதை தடைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியோட முன்னுதாரணம். 1971 கொண்டு வர்றாரு, 74 அவரே மூடிடுறார். அப்போ அந்த நிலைப்பாட்டை இவங்க எடுக்கலாம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து படிப்படியாக நான் குறைப்பேன்னு முதல் ஒரு 500 கடை குறைச்சாங்க, அடுத்து ஒரு 500 கடை குறைச்சாங்க. ஒரு 2 மணி நேரம் அந்த மது விற்பனை, அதை 2 மணி நேரம் நேரத்தையுமே குறைச்சாங்க. சில முக்கிய பகுதிகள், பள்ளி கல்லூரி கோயில்கள் பகுதிகள் இருக்கிற கடைகளெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்லாம் உத்தரவு போட்டாங்க. ஸோ அது வந்து படிப்படியான நிலைமை. இப்போ என்ன பேசுகிறாங்க, சட்ட அமைச்சர் ரகுபதியை முடியவே முடியாதுங்கிறார். அந்த துறைக்கான அமைச்சராக இருந்த திரு சு முத்துசாமி அவருமே இல்லை, இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறார். இடத்தால ஆண்டுக்கு 52,000 கோடி ரூபாய் வருமானம், இதை இழக்க சம்மதிக்கலை அப்படின்னு. இந்த வருமானத்தை வச்சு தான் விளம்பர திட்டங்களை, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறது, இப்போ தமிழ் புதல்வனா அந்த திட்டத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறது,
பல நலத்திட்டங்களுக்கு இந்த பணம் தான் போகுது. அதனால் அந்த நிச்சயமாக மூட முடியாது அப்படின்னு. நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த ஒரு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றத அவங்க கையில் எடுக்கிறப்ப கூட்டணி கட்சியா இருக்கிற திமுகவுக்கு ஒரு நெருடலா இருக்கு, ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திமுக சார்பாகவே 2 பேர் கலந்துக்கிறாங்க, ஆர்எஸ் பாரதியும் டிகே இளங்கோவன் வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மாநாட்டுக்கான அந்த ஒரு அந்த வீரியமே கம்மியாயிருச்சுன்னு பார்க்குறீங்களா? 100க்கு 100 உங்கள் கருத்து தான் சரியானது. ஏன்னா இதை மூட வேண்டும் என்று வலியுறுத்துகிற பொழுது அரசே வந்து ஆமாம் மூடணும் நானும் வர்றேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த மாநாட்டின் வீரியத்தை குறைப்பதற்கான ஒரு உத்தியாக தான் பார்த்தோம். இவர் திருமாவளவன் சென்று முதலமைச்சரை சந்தித்த போதே அப்போ இது ஒரு மாதிரி ஒரு நாடகத்தனமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. எல்லோருக்குமே அந்த எண்ணம் உண்டு, மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே உண்டு. அதனால தான் நாங்கள் வர்றோங்கன்னு நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதை நிறைவேற்ற வேண்டிய, இதை தடைப்படுத்த வேண்டிய, இதை முற்றும் முழுவதுமாக இந்த மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் கட்சியும் அந்த மாநாட்டிலே பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்துவது என்பது உண்மையிலே ஒரு நாடகத்தனமாக தான் நமக்கு தெரிகிறது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் வந்தால் தான் சாத்தியம் அப்படிங்கிறது இல்லை. அதான் சொல்கிறேன், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். நீங்கள் இந்த ஆட்சி அமைந்த உடனே இந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக, நிதி மேலாண்மையை அதிகரிப்பதற்காக பல எக்ஸ்பர்ட் கமிட்டி குழுவெல்லாம் போட்டாங்க. சர்வதேச அளவில், தேசிய அளவில் இந்த பொருளாதார மேதைகள் அடங்கிய குழுவெல்லாம் போட்டாங்க. எந்த வகையிலெல்லாம் மாநிலத்தினுடைய வருவாயை பெருக்க வேண்டும் அப்படின்னு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன அறிக்கை கொடுத்தாங்க, என்ன நிலைமை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ இந்த மது விற்பனையின் மூலமாக அரசுக்கு வருகிற இந்த பணத்துக்கு இணையாக இன்னொரு பக்கம் போகுதுங்கிறாங்க. போலி மது, போலி பாரு, இப்படி ஆமாம் பரவலாக போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பரவலாக மற்ற இடத்துக்கு போகுது இல்லை, அதற்காகவே இந்த மது விலக்கை அவர்கள் வந்து அமல்படுத்த மறுக்கிறார்கள்ங்கிற கருத்தாக்கமும் இருக்கிறது. இப்போ ஓவரால் ஒரு அப்சர்வேஷன் உங்களுடைய பார்வையில் ராஜாஜிக்கான பேனர் வச்சது அப்படின்றது சரி நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் அவங்களுடைய அரசியலுக்கு ஆதாயம் கிடைக்கும் என்கிற வகையில் தான் திரு ராஜாஜி அவர்களை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். அரசியல் தான் அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய அரசியலுக்கு இது பயன்படும் என்கிற காரணத்தால் தான் இதை வைத்திருக்கிறார்கள். இது திமுகவுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தும் நிச்சயமாக. அப்படி பார்த்தா சுதந்திர கட்சியோட திமுக கூட்டணி வச்சுச்சு. அது 67ல் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான ஒரு புரிந்துணர்வோடு அன்றைக்கு ராஜாஜியோட அவங்க கடுமையா எதிர்த்தாங்கல்ல திமுக. அப்படிப்பட்ட ராஜாஜியோட கூட்டணி வைக்கிறப்ப இங்க ராஜாஜிக்கு பேனர் வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அதுதான் நான் சொல்ல, தவறுனே நான் சொல்லலையே. முரண் இருக்கு. திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இதனால் ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்கிற பார்வை தான் அவங்களுக்கு இருக்குது. அது தவறு இல்லைன்னு தான் நானுமே சொல்கிறேன். அது தவறு இல்லை, முரண்பாடுமே இல்லை. ஏனென்றால் நீங்கள் அண்ணல் காந்தி ஒரு அரசியல் இயக்கத்தில் என்ன தத்துவம், என்ன சித்தாந்தம் என்கிறது, நீங்கள் சமூக நீதி, தலித்து மக்களை உயர்த்துவதற்காக எல்லா விதத்திலும் பாடுபட்டவர் தான் அண்ணல் காந்தியடிகள். எனவே அவர் இந்த மது விலக்கிலையும் ரொம்ப தீவிரமாக இருந்தார். மது என்பது கூடவே கூடாதுங்கிறது. முதலில் ராஜாஜியும் அந்த நிலைப்பாட்டில் இருந்தார். அவருமே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்பதில் அவருடைய ஆட்சி அதிகார காலத்தில் இருந்து அவருடைய பங்களிப்புமே இருந்தது. அதனால் இது நம்முடைய எதிர்கால அரசியலுக்கு ஒரு உகந்ததாக இருக்கும், சரியாக இருக்கும். ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த முதுபெரும் தலைவரையை மதிக்கிறார் என்கிற பார்வை இந்த பக்கமுமே. விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக இன்னொரு முற்பட்ட சமுதாயம், ஒரு மன விரோத போக்கு இனிமேல் இருக்காது அப்படிங்கிற பார்வையும் திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கலாம் என்று தான் நான் ஒரு அரசியல் நகர்வாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பேசுகிறப்ப ஆரம்பத்திலே அந்த ஒரு புள்ளியை தொட்டு பேசுனீங்க. மது ஒழிப்பை யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களுக்காக பேனர்லாம் நீங்கள் வச்சிங்க, அது வந்து வரவேற்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாமகவே இந்த மாநாட்டுக்கு அழைச்சிருக்கணுமா? இல்லை, தொடக்கத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த மது ஒழிப்பில் தீவிரமாக இருந்தாங்க, நிச்சயமாக இருக்கணும். ஆனால் அரசியல் நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும், இந்த 2 கட்சியும் எங்களுக்கு எதிர் நிலைப்பாட்டை கொண்டிருப்பதால் இந்த 2 அரசியல் கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள், அமைப்புகள் எல்லோரும் வரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அறிவிப்பாக இருந்தது. எனவே சித்தாந்த ரீதியில், தத்துவார்த்த ரீதியில், அரசியல் கருத்தியல் ரீதியில் முரண்பட்டு நிற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியும் பாமகவும் என்கிற முடிவுக்கு
திருமாவளவன் வந்திருக்கிறார். ஆனால் இதே திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து பயணித்த காலமும் உண்டு. டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே தமிழ் குடிதாங்கின்னு பட்டமே திருமாவளவன் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அன்றைய தினம் இருவருமே இருந்தாங்க. அடுத்தடுத்த காலகட்டங்களில் வட மாவட்டங்களில் ஒரு எதிரும் புதிருமான நிலைப்பாட்டை பாமகவும் சிறுத்தைகளும் எடுத்ததனுடைய விளைவு பாமக வரக்கூடாதுங்கிறத வர வேண்டாம் தவிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இரண்டு அரசியல் கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் இவங்களுக்குமே மதுவிலக்கில் தீவிர உடன்பாடு இருந்தாலும் கூட எங்களுக்கு கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக முரண்பட்டு நிற்பதால் அவங்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான. சார், இப்போ இந்த விவகாரத்தை ஒட்டி இந்த மதுவெளிப்பு மாநாடு விசிகா நடத்த போகிறாங்க அப்படின்ற தொடர்ச்சியாகவே அதிகாரத்தில் பங்கு ஏன் திருமாவளவன் துணை முதல்வர் ஆகக்கூடாதா அப்படின்னு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசுனாங்க. இந்த மாநாட்டில் ஆதவர்ஜுனாவுக்கு பயங்கர விதமாக வரவேற்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. இது இப்போ விசிகா தொண்டர்கள் மனநிலையை தான் ஆதவர்ஜுனா பிரதிபலிச்சிருக்காரு அப்படின்றத திரும்பவும் உறுதிப்படுத்திக்கிறாரு. பட் நீங்களும் அதை அப்படி தான் பார்க்குறீங்க? 100க்கு 100 அதுதான் சரியானது, சரியான பார்வை தான். ஆனால் திருமாவளவனை மீறி திருமாவளவனுடைய சொற்களை அவருக்கு தெரியாமல் எதுவுமே ஆதவர்ஜுனா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை. அப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற நிலைப்பாட்டில் இன்றும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவர் ஆதவர்ஜுனா வெளிப்படுத்திய வார்த்தைகள் திமுகவை நேரடி தாக்குதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தான் ஆராசா போன்றவர்கள், ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள்லாம் எதிர்வினை ஆற்றினார்கள். இந்த விடுதலை சிறுத்தைகளிலே இருந்த வன்னியரசு போன்றவர்கள் கூட, ரவிக்குமார் போன்றவர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு தீவிரத்தன்மை கூட்டணியில் நம்ம இருக்கிற போது அவர்களுக்கு எதிரான கருத்தை எல்லாம் சொல்லக்கூடாதுன்னாங்க. ஆனால் திருமாவளவன் அந்த நிலைப்பாட்டில் ஆதவர்ஜுனாவுடைய கருத்து சரியானதுங்கிறதுக்காக. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவெளிகளில் அவர்கள் நிர்வாக கூட்டத்தில் நேற்று நடைபெற்ற அந்த மாநாட்டில் ஆதவர்ஜுனாவுக்கு வரவேற்பு என்கிற பொழுது ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற மனப்போக்கு என்கிற அந்த கருத்தாக்கம், அந்த சிந்தனை ஓட்டம் முழுவதுமாக வந்துவிட்டது. அதை திருமாவளவனே விதைத்திருக்கிறார். அதற்கு அந்த தண்ணி ஊற்றி வளர்க்குற பொறுப்பில் ஆதவர்ஜுனா எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ 2026 திமுகவோட தான் கூட்டணி. ஸ்டாலினுக்கும் எனக்குமான உறவு அப்படின்றது அந்த அளவு காலமான நட்பு இருக்கக்கூடிய உறவு அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் விசிகாக்கு இருக்கு. திருமாவளவன் அதை தொடர்ந்து பேசுறாரு. ஆனால் ஒரு பக்கம் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறப்ப அதிமுக கலைப்பு வந்துச்சா, ஏன் கூட்டணிக்குள்ள சலசலப்பு எதிர்பார்க்குறீங்க, கூட்டணி எப்படியாச்சும் உடைஞ்சிடாதா அப்படின்னு ஒரு குரூப் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை முன் வைக்கிறாரு. இல்லை, அதுதான் அரசியல் நகர்வு என்பது தேர்தலை ஒட்டி தேர்தலுக்கு தேர்தல் முரண்படும், மாறுபடும். இப்போ இந்த சூழலில் தங்களுக்கான முக்கியத்துவம் இன்னும் கூடுதலாக வேண்டும் அப்படிங்கிற பார்வை திருமாவளவனுக்கு, அதற்கான ஒரு எச்சரிக்கையாக கூட பார்க்கலாம். நான் அந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் 2 தனித்தொகுதிகள் ஒரு பொது தொகுதி வேணுங்கிறதுல மிக உறுதியாக இருந்தாங்க. 4 சுற்று பேச்சுவார்த்தை நடக்குது. 5வது சுற்று பேச்சுவார்த்தைக்காக அறிவாலயத்தில் நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. 10 மணிக்கு வர்றதா சொன்னாங்க. 11 ஆச்சு, 12 ஆச்சு. திருமாவளவனுடைய அலுவலகத்துக்கு போயிடுச்சுன்னா நாங்கள் உயர்மட்ட குழு கூட்டத்தில் இருக்கிறோம், அதனால் இன்றைக்கி நாங்கள் வர வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 இடம் 2 இடம் கேட்டு பெற வேண்டிய நிலையிலேயே திமுகவை சுத்தலில் விட்டாங்கல்ல. அப்போ ஒரு பொது தொகுதியை வாங்கியே தீரணும்னு கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தால் கிடைக்கல. இப்போது கூடுதலாக இப்போ 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஒரு நாடாளுமன்றத்துக்கு 6 சட்டமன்ற தொகுதி. இந்த 2 நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட ஒரு 12 தொகுதிகளாவது தான் பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கம் போக்கு திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது. இப்போ 6 கொடுத்தாங்க, 4 வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. ஒரு 12 இடம் கிடைத்தா ஒரு 10க்கும் மேற்பட்ட மன்ற உறுப்பினர்கள். ஆனால் அப்படி எந்த டிமாண்டும் இல்லை, நாங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்றாங்களே. இல்லைன்னு சொல்ல உள்ளுக்குள்ளே அது ஊறிக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்கள் மறுதளிப்பது என்பது தேர்தல் நேரத்தில் கூடுதல் இடம் வேண்டும். ஏன்னா ஏற்கனவே அவங்க திமுகவில் ஒரு 8 தொகுதி, அதிமுகவில் 10 தொகுதின்னு கடந்த காலத்திலே அவங்க போட்டியிட்டவர்கள். இப்போ இந்த முறை பாஜக எதிர்ப்பு என்பதை பிரதானப்படுத்தி எல்லோருமே குறைச்சிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 20-24 தொகுதியில் நின்ன மதிமுக, 15-16 தொகுதிகளில் நின்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள், 12-10 தொகுதிகள் நின்ன விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே 6 தொகுதின்னு சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் எதிர்வரும் 2026 அப்படி போகாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னொரு சாய்ஸ் இங்கே இருக்குது.
பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி கூட்டணி வைத்திருக்கிறதுனால அங்கிருந்து வர முடியல. ஏன்னா காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க. கூட்டணி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த உடனே அவர்களுடைய செயல்பாடுகள், திட்டங்கள், மக்கள் விரோத போக்குகள் என்று வருகிற பொழுது 6 மாதம் 1 வருஷத்திலே பிரிஞ்சு அப்படியே அதிமுகவில் வந்து அணி சேர்ந்துருவாங்க. இப்போ மாறி மாறி பார்த்தோம், 89, 91, 96, 2001 பார்த்தோம். பாஜகவோடு அந்த 2019க்கு பிறகு பாஜகவோடு மிக இணக்கமான போக்குல அதிமுக போனதுனால அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் திராவிட முன்னேற்ற இப்போ இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிருக்கு. அதனால தங்களுடைய அந்த இடத்தை அதிகரிக்க வேண்டும் டிமாண்டை வந்து அவர்களுக்கு இப்போ அந்த பேரம் பேசுவதற்கான சக்தி அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குவோம். அதனால தான் தொடர்ந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதும் தலித் முதலமைச்சராகக்கூடாது என்கிற அந்த பார்வை, அந்த போக்கு வருகிறது. இது தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் களப்பணியாற்றி மீண்டும் ஒரு அதிகமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்கிற போக்கு இந்த வளரும் ஒரு அரசியல் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருப்பதால் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. நேற்று மேடையில் பேசுகிறப்ப மது விலக்கு அமல்படுத்துனாங்க அப்படின்னா 2026 மீண்டும் திமுக ஆட்சி அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. இது மூலயமா என்ன இன்னொரு வழியில் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரா திருமா அமல்படுத்துங்க அப்படின்னு? அதாவது கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் போது இந்த மதுவின் தீமைகளை வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் பல போராட்டங்களை நடத்தியது நம்ம பார்த்தோம். அந்த மதுக்கடைகளை மூடுன்னு அட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் திரு ஸ்டாலின், ஒரு பக்கம் திரு உதயநிதி, ஒரு பக்கம் திரு கனிமொழின்னு அவங்கவுங்க வீட்டு வாசலில் நின்று குரல் கொடுத்தாங்க. இந்த தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகரித்து விட்டார்கள். எனவே உடனடியாக இந்த அரசு, அப்போது நடைபெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும், இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த உடனே மதுக்கடைகள்லாம் மூடி விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மது உற்பத்தி ஆலைகளை திமுகவினர் அதிகம் நடத்துகிறார்களே என்கிற கேள்வியை வைத்த பொழுது மதுக்கடைகளை மூடிவிட்டால் ஆலைகளும் மூடி விடுவார்கள் தானே, அப்படியே திமுகவினர் நடத்தினாலும் மூடி விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு 26,000 கோடி, 28,000 கோடி, 30,000 கோடி என்பதை டார்கெட் வச்சு மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அது 46,000 கோடி, 50,000 கோடி, இப்போ 52,000 கோடி வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டார். கடைகளை மூடுவோம் என்று சொன்னவர்கள் ஒரு டார்கெட் வச்சு கடைகளை அதிகப்படுத்தி மக்கள்கிட்ட பல குற்றச்சாட்டுகள் நம்ம பார்த்தோம். பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல், ஒரு கரூர் கேங்குன்னு 200 பேருக்கு மேலே தமிழ்நாடு முழுவதும் போய் பல இடங்களில் அனுமதி பெறாத போலி பார்கள், அந்த மது ஆலைகளிலிருந்து வரி செலுத்தாத பல பெட்டிகள்லாம் கூட போய் அதை வந்து பாரில் வச்செல்லாம் விற்று இப்படி முறைகேடாக பல 1000 கோடி வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்போ இத்தகைய ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு இது சாத்தியமில்லை என்று அமைச்சர்கள் மூலமாக தெரிவித்துவிட்டு ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலையும் முடிஞ்சாதான் தமிழ்நாட்டிலேயும் முடியும் என்று தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போகிற பொழுது இதை மூடுவோம் என்று அறிவித்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்நோக்கத்தோடு, நீங்கள் மூடலைன்னா உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிற மாதிரி இதில் தெரியும், அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குல்ல. ஏற்கனவே ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மது விலக்கை முழுமையாக அமல்படுத்துவோம் தான் சொல்லியிருந்தாங்க. திரு உதயநிதின்னு நினைக்கிறேன், முதல் கையெழுத்தே அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த நீட்டுக்கு கூட ஏதோ ரகசியம் இருக்குது, வந்தோடனே அதையும் முடிச்சிடணும் மாதிரி எதுவுமே இல்லை. மதுவிலக்கை பொறுத்தளவில் சாத்தியமில்லை என்பது, இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 2.25-3 லட்சம் கோடி நம்ம வரவு பட்ஜெட்டில் தாக்கலில் அதில் கிட்டத்தட்ட 4 பகுதி இது மூலமாக தான் வருமானம் வருகிறது. இந்த வருமானத்தை உயர்த்துவதற்கான எந்த வழிமுறைகளையும் எந்த விற்பனர்களும் நிபுணர்களும் தெரிவித்த மாதிரி தெரியல. எனவே இதை நீங்கள் அறிவித்து விடுங்கள், நீங்கள் மூடிட்டீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் என்பதே ஒரு விதமான எச்சரிக்கையாக தான் நான். இப்போ 2026 பூர்ண மதுவிலக்கு அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் திமுக சொல்லலை அப்படின்னா விசிகாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓரளவுக்கு பலகீனமான நிலையில் தான் இருக்கிறது. அது ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு வெற்றியை பெறும் என்று கருதினால் அங்கிருந்து வருவதற்கு தயாராக இருப்பாங்க. அது இப்போ 2-3 பிரிவுகளாக சிதறி ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிற போது அங்கிருந்து வருவதற்கும் வாய்ப்பில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. இருக்கிற கூட்டணி கட்சிகளும் அப்படியே ஒரு உறுதிப்பாட்டோடு தான் பயணிக்கிறாங்க. என்ன நிலை, என்ன மக்களுக்கு எதிரானதாக இருந்தாலும் பொது உடைமை கட்சிகள் உட்பட அனைவருமே
இன்னும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதுனால 6 தொகுதியோ 5 தொகுதியோ வெற்றிக்கு நமக்கு உறுதி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அங்கேருந்து வின்னிங் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கறாங்க. வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இங்கே ஒருங்கிணைந்த அண்ணா திமுகன்னு வந்து இது திமுகவுக்கு எதிராக களமாடி வெற்றி பெற்றுவிடும் இங்கே வருகிற பொழுது நிச்சயமாக இங்கே வருவாங்க, வந்து பேரம் பேசுகிறதும் இருக்கும். 10 தொகுதி 15 தொகுதி 20 தொகுதின்னு பேசுவாங்க. அது எது எப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஜனவரிக்கு மேலேயே போக்குகள் என்னங்கிறது. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. ஜி வணக்கம்.